நோட்ஸ் எடுக்கலாமா? ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது டேஷ். இங்க மற்ற வளர்ச்சி, உடல் வளர்ச்சி தெரியும். மற்ற வளர்ச்சி அப்படின்றது இங்க மன வளர்ச்சியை குறிக்கும். மன வளர்ச்சி, அதாவது உடல் வளர்ச்சியையும் மன வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு, சுற்றுப்புறம், உணவு. மரபு மற்றும் சுற்றுப்புறம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகில வந்துட்டு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சது. அங்க இருக்க மக்களுக்கு அந்த கதிர்வீச்சினால இன்றளவும் பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பிறக்கிற குழந்தைங்க மன வளர்ச்சி குன்றியவர்களாகவும் ஒரு சில குழந்தைங்க, அது மட்டும் இல்லாம உயரம் குறைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட சுற்றுப்புறம், என்விரான்மெண்ட். மரபு ஒரு குழந்தைகளோட மன வளர்ச்சி குன்றதுக்கு காரணம் மரபும் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மனுஷனோட 2 செயல் நோக்கங்கள் என்னது? சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு. இதை ஃபர்ஸ்ட் முன்மொழிந்தவர் யாருன்னா ஹட்சன். இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்? ஒரு மனிதன் 2 செயல் நோக்கங்களாக ஹட்சன் கூறுவது எது? இப்படி கூட மாற்றி கேட்கலாங்களா? ஏன்னா சைக்காலஜியில் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் நமக்கு கிரியேட் பண்ணுவாங்க. நாம் அது எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு. சரிங்களா? கொஷின்ஸை இப்படியும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புக்கில் தேடி தேடி படிக்கணும் இல்லை. இந்த மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பரை நம்ம ஓரளவு கிளியராக படிக்கிறது மூலமாகவே நம்ம சப்ஜெக்டை பாதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை. இந்த கொஷின் கொஞ்சம் யோசிச்சாவே நம்மளால சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும். கல்வி உளவியலோட 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கற்பவர், அனுபவங்கள், ஆசிரியர். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கல்வி உளவியலோட 3 முக்கிய குவிய பகுதியில் ஒன்று கிடையாது. நெக்ஸ்ட், மாணவர், சமுதாயம், ஆசிரியர். இங்கே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது கல்வி உளவியலை பற்றி. இங்கே சமுதாயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட், மக்கள், ஆசிரியர், மாணவர். இங்கே மக்கள்ன்றது கல்வி உளவியலுக்கும் மக்களுக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். அப்போ ஆன்சர் ஆன்சர் டி. ஏன்னா கல்வி உளவியலோட 3 முக்கிய குவிய பகுதிகள், கற்பவர் கண்டிப்பாக இருக்கணும், கற்றல்